ஒரு உயிரின் விலை ரூபாய். ஆம், ஒரு உயிரின் விலை ரூபாய்க்கு விற்கப்பட்டது. பேருந்து அருகில் பேராசை உள்ளவனைப் போல் ஒரு பிச்சைக்காரன். ஒரு கால் இல்லை என்றாலும் ஊன்றுகோலின் உதவியோடு அவன் நின்றிருந்தான். வருவோரையும் போவோரையும் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்க, கொஞ்சம் பசியின் தாக்கம் வாடிய உடலோடு நீடிய பொறுமையோடு அவன் நின்றிருந்தான். அவன் கையிலே பாத்திரத்தை ஏந்தி நிற்க, தன்மானம் அவனுக்கில்லை, தலைக்கணமும் அவனுக்கில்லை. சோகம் நிறைந்த முகத்தோடு துக்கம் கொஞ்சம் அவனோடு வாடுகின்ற கண்களில் அவன் வயிற்று பசி தெரிந்தது. உள்வாங்கிய வயிறு, உள்ளத்திலோ எத்தனை எத்தனை ஏக்கம், அத்தனையும் துளைத்து விட்டான். பசியை மட்டுமே சொந்த விலைக்கு வாங்கிவிட்டான். ஆம், தூக்கத்தை விற்றுவிட்டு துக்கத்தை வாங்கிவிட்டான். பஞ்சம் வந்ததால் நெஞ்சம் வாடியது. ஆனாலும் கண்கள் வருவோரை போவோரை ஏக்கத்தோடு தேடியது. வறுமை வந்ததால் பெருமை அவனுக்கில்லை. வயிறு நிறைந்தால் போதுமென வழி பார்த்து அவன் நிற்க, வயிற்றுக்கு சோறு கிடைத்தால் போதும் என்பதே அவனது ஆசை. இதை மிஞ்சி ஏதும் நமக்கு கிடைக்காதென்பதே அவன் உள்ளத்தின் ஆசை. பேருந்திலிருந்து இறங்கினான் ஒரு வெள்ளை சட்டைக்காரன். பிச்சைக்காரனுக்கோ பேரானந்தம். அவன் ஏதோ அள்ளி தரப்போகிறான் என்று தர்ம பிரபுவே பாத்திரத்தை நீட்டினான். பிச்சைக்காரனோ அவன் முகத்தை பார்த்தான். வெள்ளைச்சட்டைக்காரனோ அவனை தீண்ட தகாதவன் போல் எங்கோ பார்த்தான். பையிலே தேடினான் ஒற்றை ரூபாய். ஒரு நிமிடம் கழித்து வெளியே எடுத்தான். அந்த ஒரு ரூபாய் தட்டிலே போட்டான். தவறி கீழே விழுந்தது. காசை எடுக்க குனிந்த பிச்சைக்காரன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். காசை போட்டவனோ அடுத்த நொடி காணாமல் போனான். நிலை தடுமாறி கீழே விழுந்தவன் எழுவதற்குள் பேருந்து அவன் மேல் ஏறியது. உடல் நசுங்கி உயிரிழந்தான். உண்ணாமல் உயிரிழந்தான். அந்த ஒரு ரூபாயை அவன் எடுக்கவில்லை. யாரும் அவனை தொடவில்லை. ஒரு உயிரின் விலை ரூபாய். இவ்வளவுதான் வாழ்க்கை. பிச்சைக்காரனாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் உயிர் ஒன்றுதானே. பணக்காரனும் இவனைப் போல் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு தான் ஒரு நாள் இறக்கப் போகிறான்.